Hello chellam, welcome back to our channel. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சூப்பரான DIY மினி டைரியும் பென்னை வந்துட்டு எப்படி நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற பென் டெக்கரேஷன் வீடியோவாக தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 மினி டைரியாகவும் 2 பென் டெக்கரேஷனாகவும் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக A4 ஷீட் சைஸில் கலர் பேப்பர் எடுத்து அதை இந்த மாதிரி மடித்து 4ஆக வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு பேப்பரை இந்த மாதிரி நான் வந்து மடித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ வந்துட்டு ஒரு 4 டைப்பாக மடித்து ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி திருப்பி மடிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பேப்பரையும் மடித்து அதை லைன் பை லைனாக நம்ம ஒட்டிடலாம். நான் இப்போ ஒட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு பண்ணி எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டும் போது 2 in 1 சைடாக வந்துட்டு நம்ம டைரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது முன்னாடி ஓப்பன் பண்ணால் ஒரு சைடு பேஜ் வரும் அண்ட் பின்னாடி ஓப்பன் பண்ணால் வேறு சைட் ஆஃப் பேஜஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே ஒரு நம்ம நோட்டாகவும் அதில் வந்துட்டு வேறு நோட்டாகவும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் கலர்ஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன், அதுக்கப்புறமா லைட் பீச் கலர் மாதிரியும், அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீன், ஒரு மாதிரி பால் பச்சை கலரில் இருக்கிற மாதிரியும் நான் வந்து திருப்பி அதையும் அசம்பிள் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு புரியுது. நான் இப்போது செஞ்சு காமிக்கும் போதே முன்னாடி ஒரு டைரி அண்ட் பின்னாடி ஒரு டைரியாக இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதை வந்துட்டு அவுட் கவர் கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் இதை லென்த் எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்துட்டு என்ன கலர், இப்போ ஒயிட் கலர் பேப்பரில் கூட நீங்கள் அவுட் கவர் கொடுத்துக்கலாம். அது உங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆரஞ்சு கலரில் இந்த இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் பேஜ், இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துட்டு இதில் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி தான் விரிஞ்சு வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் இங்கே ஒன்றும் அண்ட் லாஸ்ட்டில் பின்னாடி இருக்குல்ல இங்கே ஒன்றும், அப்படி பார்க்க மோஸ்ட்லி நீ இப்படி முன்னாடி திருப்பணும் அப்படின்னா அது ஒரு டைரியாகவும், பின்னாடி திருப்பினா இது ஒரு டைரியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி லைன் பை லைனாக ஒழுங்காக ஒட்டினீங்கன்னா, பை மிஸ்டேக் நான் கம் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணனால சில பேப்பர்ஸ் வந்து ஒட்டிக்கிடுச்சு. நீங்கள் வந்து கம் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு வருது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் திருப்பி காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு திருப்பி காமிக்கிறேன். இங்கே ஒரு செட் ஆஃப் டைரி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம இரவலண்ட்டாக ஒட்டியிருக்கோம். இப்போ வந்துட்டு நான் வந்து அது நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். யூனிகார்ன் செட் மாதிரி நான் கலர் பண்ணிவிட்டு 2 சைடுமே என்னோடய நேம் வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. டைரி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சோம். குட்டீஸாக இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு சைடில் நம்ம இங்கிலீஷ் எழுதி வச்சுக்கலாம் அண்ட் இன்னொரு சைடில் நீங்கள் வந்துட்டு தமிழ் கூட எழுதி வச்சுக்கலாம். உங்களோட ஃபேவரட்டாக எதை நீங்கள் எழுதணும்னு நினைக்கிங்களோ அதை கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு சைடு வந்துட்டு நீங்கள் டைம் டேபிள் நோட் பண்ணி வைக்கிற மாதிரியும் அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படிங்கிறத எழுதி வைக்கிற மாதிரியும் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 சைடுமே எழுதி காமிக்கிறேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி இருந்துச்சு, அந்த சைடு உள்ள ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 சைடு நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த இதை நம்ம பார்த்துலாம். இது வந்துட்டு நம்ம பென் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்கோம். ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு நம்ம எப்படி பெனில் டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிச்சிக்கிறேன். நான் வந்துட்டு கலருக்கு ஏற்ற மாதிரி பேப்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை பேப்பருக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட பென் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பென்னை வந்துட்டு உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் பேப்பர் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ். இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு நான் 2ஆக மடித்து ஒரு பேப்பரை அதில் வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ, உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மட்டும் கிடையாதுங்க, இதே மெத்தடில் நீங்கள் என்ன வேணால் ஃப்ளவராக கூட பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு எது வருதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்துட்டு பட்டர்ஃப்ளையே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இல்லையா. அண்ட் நீங்கள் பார்த்தா வரைஞ்சிருவீங்க அப்படிங்கிற குட்டீஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டர்ஃப்ளைவே ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அண்ட் அதை வெட்டிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம பிளாக் கலரில் பார்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த பேப்பருக்கு ஏற்ற கலரில் நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டு லைட்டாக வரைஞ்சிக்கலாம். இது கேமராவுக்கு வந்துட்டு தெரிஞ்ச மாதிரி இல்லை, பட் நம்ம நேரில் பார்க்க முடியல ரொம்பவே நல்லாவே தெரியும். அதோட அவுட்ஃபிட் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் ஃபஸ்ட்டு நம்ம பெரிய பட்டர்ஃப்ளை செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒட்டிடலாம். அண்ட் அதோட மிடில் நம்ம குட்டி சைஸில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா இதே மாடலில். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நிற்கிற மாதிரி, அதாவது 3D எஃபெக்ட் மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்கையை வந்து விரித்து வச்சுருக்க மாதிரி நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு க்ரீன் கலர் பென்னில் வந்து, அதாவது என்கிட்ட ஒரு க்ரீன் கலர் லெட் பென்சில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். பின் சைஸில் நான் கம் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு நான் என்னோடய பேப்பர் வந்து பட்டர்ஃப்ளைவை நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு இந்த கலருக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு பென் வந்துட்டு இல்லை, பென்சில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெறும் கலர் பேப்பர் வந்துட்டு பென்னோ பென்சிலையோ ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த ரோல் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரே கலரில் நான் பண்ணிட்டேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மினி டைரி தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் மினி டைரி இது. ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த மெத்தடுக்கும் பண்ண போகிறோம். ஆனால் இது 2 in 1 நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு பேக் புக் மாதிரி இருக்கும். பேக்கு புக்கு 2 மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக
அதுக்காக நம்ம பேப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிஃப் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை சுற்றி அதே மாடலில் நம்ம நிறைய பேப்பர்ஸில் பண்ணி வச்சுருக்கலாம். நான் வந்துட்டு அந்த ஒரே ரோஸ் கலர் பேப்பரில் தான் பண்ணினேன். உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ரோஸ் கலர் மட்டுமே போதும் அப்படிங்கிறக்காக நான் வெறும் ரோஸ் கலர்லேயே ஃபுல்லாக வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போது நான் இதை மாதிரி ஒரு லைட் கலர் ரோஸ் எடுத்து அவுட்ஃபிட்டில் நான் வந்துட்டு புக் மாதிரி மார்க் பண்ண போகிறேன். இதை வந்துட்டு நான் பேக் மாதிரி இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பேக் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு லைட் கலர் நான் வந்து உள்ளே வந்து டார்க் கலரில் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ இப்போ வந்து வெளியே லைட் கலர் ரோஸ் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பேப்பர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் சார்ட்னால் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ வந்து மெஷர் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. எவ்வளோத்துக்கு நம்மளுக்கு பேப்பர் வேணும் அதை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்லாம் இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதை விட நம்ம எப்படி ஈஸியாக வந்து மெஷர் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சுட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ எக்ஸஸாக இருக்கிறத அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அளவு எடுத்து அந்த இடத்துல இப்போ நான் கம்மு யூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல கம் யூஸ் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம புக்கோடைய இதை வந்து சென்டர் பாயிண்ட் வைக்க போகிறோம். நம்ம இதில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பேப்பரும் நல்ல சார்ட் பேப்பர் மாதிரி திக்காக கிடைக்கும். அதனால தான் நம்ம டபுள் இன் ஒன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணினோமோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பேப்பரை கட் பண்ணி எடுத்துருங்க. பை மிஸ்டேக் நான் வந்துட்டு கேலரிக்கு மேலே வந்துட்டு நான் ஃப்ரேமுக்கு வெளியே போயிட்டேன். நான் அதுக்கு கவனிக்கல, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் மோஸ்ட்லில். ஸோ சாரி, சாதாரணமாக நான் கட் தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணலை. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ்லாம் கட் பண்ணினேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி புக் மாதிரி கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ட்ராவாக நம்ம இங்கே ஒரு ரோஸ் கலரில் லைட் ரோஸ் கலரில் இன்னொரு பெரிய சார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு சைட் ஆஃப், அதாவது பேக் சைடில், புக்கோட பேக் சைடில் இந்த இடத்துல வந்துட்டு நான் கம் பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து புக்கோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம வந்து விடுற மாதிரி இருக்கும். இது பார்க்குறக்கு ஒரு மினி பேக் இல்லைனா மினி பவுச் மாதிரி இருக்குது இல்லையா, ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி மாடலில் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். வீடியோவில் நான் ஸ்பீடாக போனேன்னா இல்லைனா பேச தெரியாமல் வளர்னேன்னா அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன மிஸ்டேக்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு லீன் பேப்பர் எடுத்து, அதாவது ரொம்ப சின்னதாக நான் கட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு சென்டரில் நான் சுற்றி ஒட்டிக்கிறேன். அதாவது முன் பேஜ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குல்லையா, அதில் நான் சுற்றி ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சிட்டோன்னா அந்த உள்ளே விடுறத வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் பேஜில் சுற்றி ஒட்டணும் இல்லையா, அதுக்குள்ளே விட்டுறலாம். ஸோ அப்படி விட்டோன்னா நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் நம்ம வெளியே வந்துட்டு உள்ளே விடுறதுக்காக ஒன்று சுற்றி ஒட்டணும் இல்லையா, அதில் வந்து ஒரு கண் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் அதை எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு கண் வரைஞ்சிக்கிறேன். இப்படி மாதிரி அந்த மாதிரி நவுட்ட முடிகிற மாதிரி தானே நம்ம வந்து அதை இது பண்ணினோம். நான் உங்களுக்கு நவுட்டி காமிக்கிறேன். கொஞ்சம் நாஸ்டாக்கான, பிகாஸ் நான் வந்து கம் போட மோஸ்ட்லி அந்த இடத்துல ஒட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நான் அந்த மாதிரி நவுட்டி பார்த்தேன். இப்போ வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அந்த இதை மாற்ற இடத்துல நம்ம ஒரு கண் வந்து வரைஞ்சிக்கலாம். இதில் வந்துட்டு நான் ரெண்டுமே பிளிங்க் ஆகிற மாதிரி, அதாவது ரெண்டு கண்ணுமே ஓப்பனில் இருக்கிற மாதிரியும், அந்த வெளியே நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, இதை வந்து உள்ளே விடுறதுக்காக நம்ம இப்போ நான் மாட்டுறேன் இல்லையா, இதில் வந்துட்டு ஒன்று வந்து பிளிங்க் பண்ணுற மாதிரியும் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அது எடுக்கும்போது கண்ணை முழிச்சிட்ருக்கிற மாதிரியும், இல்லாத போது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அப்புறமா நான் பிளாக் கலரில் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டேன் பவுச்சுக்கு, அதாவது நம்மளுடைய புக்லெட் இல்லைனா பேக் புக் இது என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு அவுட்லைன் வந்துட்டு நான் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக பேர்லாம் எழுதி பின்னாடி இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அந்த பிளாக் கொடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே ஒயிட்டும் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட்டு கண்ணை பிளிங்க் பண்ண மாதிரி இருந்திருக்கும், அதுக்கப்புறமா கண்ணை வந்துட்டு ஓப்பன் பண்ண மாதிரியும் இருந்திருக்கும். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக்கும் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்க்குறீங்க நம்ம சேனலில், பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் அதுக்கு ப்ரூஃப் கூட நான் கொடுக்குறேன், உங்களுக்கு கீழே வந்துட்டு கொடுக்குறேன். பிடிச்சிருந்துச்சி, என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறனால தானே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அடிக்கடி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த பென் டெக்கரேஷனுக்குள்ளே போயிடலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஷீட்டை வந்து நான் மடித்து அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்பில் கட் பண்ணி வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத வந்துட்டு கட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் வி மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்படி வி மாதிரி நான் கட் பண்ணும்போது அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு காலர் ஷேப்பில் கிடைக்கும். அதாவது ஒரு
கிஃப்ட் பேக் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு க்யூட்டாக ஒரு வந்துட்டு திங்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம வைப்போம் இல்லையா, அந்த கிஃப்ட் பேக் பண்ண மோஸ்ட்லி கீழே வந்து 2 இது வந்து விழுற, இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும், இதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி காமிச்சேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த பென் இல்லைன்னா எந்த பென்சிலில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் கம் போட்டு ஃபஸ்ட்டு 2 ஆஃப் ஒட்டிக்கோங்க. அண்ட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பென் இருக்கிறனால நான் வந்து ஆரஞ்சு கலர் பேப்பரில் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட பென்சில் தான் இருக்குது, நீங்கள் பென்சில் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பென்சிலை வந்து நீங்கள் ஆரஞ்சு கலர் பேப்பர் வந்துட்டு ரேப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பென்சிலில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த இதை வந்துட்டு சீவிட்டு நீங்கள் கலர் கூட பண்ணிக்கலாம். நான் மற்ற வீடியோஸில் பண்ணியிருப்பேன், ஸ்டேஷ்னரி ஐட்டம் பண்ணி காமிக்க மோஸ்ட்லி அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா 2 ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் வந்துட்டு லைன் பை லைன் கட் பண்ணி அது வந்துட்டு ஃபெதர் மாதிரி ஆக்கிக்கிறேன். ஆக்கி முடித்ததும் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ராவாக கிஃப்ட் ஐடியா கிஃப்ட்லலாம் ஒட்டுற மாதிரி ஒரு இது சீன் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பிளாக் கலர் பென் எடுத்து இந்த மாதிரி டாட் வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அதில் ஸ்டோன் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது பீட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு லீஃப் மாதிரியே இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் லைட்டாக வந்துட்டு அங்கங்கே பிரான்ச் மாதிரி, அதாவது நோஸ் மாதிரி சும்மா வரைஞ்சி விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அது வரைஞ்சிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த பென் எப்படி எழுதுதுன்னு அப்படின்னு உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். எழுதுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலலாம் ராணி, அந்த காலத்தில் வாழும் மோஷன்லாம் இந்த மாதிரி ஃபெதர் வச்சு எழுதுவாங்களே. ஸோ அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு, உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இதே குட்டீஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம செஞ்ச 2 பென் டெக்கரேஷன் அண்ட் 2 மினி டைரியில் வந்துட்டு உங்களுக்கு எது ஃபேவரட் அண்ட் எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குட்டீஸாக இருப்பாங்களே அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பண்ண சொல்லி 2 பேரும் சேமாக வந்துட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும்